வாழ்க மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. ஆசான் அருட்தந்தை அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக குரு சேவை ஆற்றி வரும் நார்வே மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்கும், மிக அருமையான தவத்தினை ஏற்றி கொடுத்த போனா அம்மா அவர்களுக்கும், நகிலேஷ் ஐயா, பிரகிருதி அம்மா மற்றும் ரஞ்சனி அம்மா மற்றும் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு நாள் ஒரு நதிக்கரை ஓரமா நடந்து போயிட்டே இருக்காரு. அப்போ பாக்குறாரு, ஒரு தேள் ஒண்ணு தவறி தண்ணியில விழுந்து தத்தளிச்சுக்கிட்டே இருக்குது. அதை பார்த்ததும் அந்த ஞானி என்ன பண்றாரு, அந்த தேளை காப்பாத்துறதுக்காக தேளை எடுத்து கரையில விட முயற்சி பண்றாரு. அந்த தேளு அவரை கொட்டிடுது. அவர் கை வலியில உதறாரு, தேள் திரும்ப தண்ணியில விழுந்துருது. திரும்பவும் என்ன பண்றாரு, அந்த தேளை எடுத்து விடுறாரு, திரும்பவும் அது கொட்டுது. திரும்பவும் இந்த மாதிரியே நடக்குது 2-3 முறை. அப்போ அங்க ஒரு அன்பர் பாக்குறாரு. அவரு கேக்குறாரு, ஏங்கய்யா, அந்த தேள் தான் உங்களை கொட்டிக்கிட்டே இருக்குது, நீங்க எதுக்கு திரும்ப திரும்ப அதை எடுத்து விட முயற்சி பண்றீங்க அப்படின்னு. அப்ப அந்த ஞானி சொல்வாங்க, அது அதனோட இயல்பை மாத்திக்கிடாத போது நான் ஏன் என் இயல்பை நான் மாத்திக்கணும்னு கேட்டாராம். அதுதான் நல்லோர் இயல்பு. அப்போ மற்றவர்களோட எண்ணம் சொல் செயலுக்கேற்ப தன்னோட செயல்களை அமைத்து கொள்வதை விட தனக்கு என்று உள்ள நல்ல தன்மையை இயல்பை தொடர்ந்து கடைபிடிப்பவங்க தான் நல்லோர் இயல்பு. அதுதான் நல்லோர் இயல்பாக இருக்குது. அப்போ நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், மனிதர்கள்னா யாரு, மனதை இதமா வச்சுக்கொள்றவங்க தான்றது தெரியும். ஆனா நம்ம எல்லோருமே எல்லா நேரங்களிலும் அந்த மாதிரி மனதை இதமா வச்சுக்கிட்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல இயல்புகளை மட்டும்தான் கடைபிடிக்கிறோமா அப்படின்ற கேள்விய நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. இறைநிலையே தான் பலவா தன்மாற்றம் பெற்று மனிதனாகவும் மலர்ந்துள்ளதுன்றது நமக்கு நம்ம அருட்தந்தை அவர்கள் விளக்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த இறைத்தன்மையான அன்பும் கருணையும் மனிதர்கள்கிட்ட இயல்பா இருக்கணும். ஆனா அங்கு மாற்றம் ஏற்பட்டுச்சு இல்லைங்களா? அதனாலதான் நல்லோர் இயல்புன்னு தனியா நம்ம குறிப்பிடும்படியான அளவுக்கு மனித குலத்தோட செயல்கள் இப்போ இருக்குது. சரி, நல்லோர் இயல்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, யாரை நல்லவர்கள்னு சொல்றோம்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மறவாது அந்நிலையில் நிலைத்து வாழ்ந்து காட்டின நம்ம ஆசான் அருட்தந்தை அவர்களை மாதிரியும், எப்பொழுதும் இன்சொல் இன்முகத்தோட இனிமையாக அனைவரிடமும் பழகுவாங்க, அனைவரையும் சரிசமமா நடத்துவாங்க. நம்ம அருட்தந்தையும் அப்படிதான் பார்த்திருக்கோம். நம்ம எல்லாரையுமே அவங்க ஒரே மாதிரிதான் நடத்துவாங்க. ஒரு முறை நமக்கு தெரியும் இல்லைங்களா, சுவாமிஜி இருந்தபோது அந்த அறிவு திருக்கோயிலை சுத்தி வாக்கிங் வருவாங்க. அப்போ அவங்கள பார்க்கறதுக்காக விசிட்டர்ஸ் எல்லாம் காத்துட்டு இருந்துட்டு எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. சுவாமிஜி அவங்கள பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு முறை மக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. சுவாமிஜியும் வாக்கிங் வராங்க. அப்போ எல்லாரையும் பார்த்து வாழ்த்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு 4 வயசுக்குள்ள இருக்க ஒரு குழந்தை என்ன பண்ணும், பைனாக்குலர் வச்சு சுவாமிஜியை செக் பண்ண பாக்குது. அப்போ மற்ற அன்பர்கள் எல்லாம் சுவாமிஜியை பாக்குறாங்க, இந்த குழந்தைய கவனிக்கிறாங்க. ஆனா சுவாமிஜி மட்டும் எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பார்த்தாங்க. அந்த குழந்தைய எப்படி பார்த்தாங்களோ அந்த மாதிரிதான் அங்க இருக்க மத்தவங்களையும் பார்த்தாங்க. அதுதான் நல்ல ஒரு இயல்பா இருக்குது. அவங்களுக்குள்ள எந்த ஒரு பேதமும் இருக்காது. எல்லாரையும் ஒரே மாதிரிதான் நடத்துவாங்க. எப்பொழுதுமே அந்த இனிமையான வார்த்தைகள், மலர்ந்த அன்பான முகம், அப்படிதான் எப்பவுமே இருப்பாங்க. சுவாமிஜி ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, எளிமையும் இன்முகமே எனது சொத்து, வீடோ ஏக வழி என்று துறவு பூண்டேன் ஞான் அப்படின்னு ஒரு கவிதையில குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி எளிமையாகவும் இன்சொல்லோடவும் இன்முகத்தோடும் இருப்பது மட்டும் இல்லாம வாழ்வதற்கான வழிமுறைகளையும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. துன்பம் கவலை இல்லாம வாழணும்,
கவலை, கோபம் ஏன் ஏற்படுது? பொதுவா மனிதர்கள் தன்னோட அறிவாற்றலால பொருட்கள அதிகமா உற்பத்தி செய்து அனுபவிக்க பழகிக் கொண்டோம். அப்போ தேவை அதிகமாவதால பற்றாக்குறை ஏற்படுது. அப்புறம் மற்றவர்களோட தலையீடும் இடையில நெறைய வருது. அதனால என்ன ஆகுது? நம்மோட ஆசை தடைபடும் பொழுது அங்க கோபம் வருது. அந்த கோபத்த வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலையில அது கவலையாக மாறிப்போகுது. அப்ப இந்த மாதிரியான உணர்ச்சி வயப்பட்ட நிலை, அதனால துன்பங்கள் அதிகமாகுது. பொதுவா பார்த்தோம்னா, தேவையில்லாத பொருட்களை எல்லாம் அளவுக்கு அதிகமா பயன்படுத்தி நம்ம பழகிக் கொண்டதால, பெரும்பாலான மக்களுக்கு வறுமை, நோய்ன்னு மனித குலம் வாழ்க்கையில துன்பப்படுறதையும், கவலைகள் அதிகமா இருக்கிறதையும் பார்க்கிறோம். இதெல்லாம் இயல்பான தன்மையாக இல்ல. நம்மோட இயல்ப மாற்றி விட்டுது. அன்பும், கருணையும் அங்க மறைந்து போயிருச்சு. அப்ப இதிலிருந்து விடுபடணும்னா, நம்ம என்ன பண்ணணும்? சினத்த தவிர்க்கணும். சினம் ஒரு தற்கொலை அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த சினத்தால என்ன ஆகுது? நரம்பு பலவீனமாகுது, உயர் ரத்த அழுத்தம், கண்கள் சிவக்கிறது, அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள். அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நிறைய வருது. அதனால தான் ஐயன் திருவள்ளுவர் அவர்களும் என்ன சொன்னாரு? "தன்னைத்தான் காக்க சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்போ நம்ம அருட்தந்தை அவர்கள் அதை எப்படி சொல்றாருன்னா, "சினம், கவலை இரண்டும் மனித வாழ்வை சீரழிக்கும் நஞ்சு" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதிலிருந்து நாம விடுபடணும். அப்ப விடுபடணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மோட எண்ணங்கள கவனிக்க ஆரம்பிக்கணும். எண்ணங்கள நாம கவனிக்க ஆரம்பித்தாலே, நம்மோட எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும். நம்ம எண்ணங்கள கவனிக்க கவனிக்க நம்ம கிட்ட வரக்கூடிய தேவையற்ற எண்ணங்களும், எதிர்மறை எண்ணங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும். அப்படி தொடர்ந்து நாம கவனிச்சு, கவனிச்சு பழக பழக மனம் தூய்மை அடையும். மனம் தூய்மை ஆவறதால எண்ணங்களும் தூய்மையாகும். சுவாமிஜி சொல்வாங்க, "அவரவர் வாழ்க்கையின் சிற்பி, அவரவர் எண்ணங்களேன்னு" சொல்வாங்க. அப்போ அது பெரியவங்க அந்த காலத்துல எப்படி சொல்லியிருக்காங்க? "மனம் போல் மாங்கல்யம்னு" சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ நாம இந்த மனத அமைதியாகவும், நல்வழியிலும் கொண்டு வரணும்னா, அதுக்கு நமக்கு நம்ம அருட்தந்தை 9 வகையான தவத்த குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, எப்பவெல்லாம் முடியுமோ, அப்பவெல்லாம் நாம மௌனத்த கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். மௌனம் அவசியம் தேவை. நாம என்ன பண்ணுவோம்? பொதுவா மன்றங்கள்ல மாசத்துக்கு 1 நாள் அப்படின்னு வச்சு ஒரு மௌனம் அப்படின்னு அங்க போயிட்டு மௌனம் இருந்துட்டு வந்துர்றோம். ஆனா, அது மட்டும் போதுமான்னா, கண்டிப்பாக பத்தாது. எப்பவெல்லாம் மௌனம் இருக்கணும் அப்படின்னா, நாம எப்போலாம் கோபப்படுறோமோ, அப்போ கண்டிப்பாக நாம மௌனத்தை கடைபிடிக்கணும். கோபத்துல வார்த்தைகள் எப்படி வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால அந்த நேரத்துல மௌனத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அதுக்கு மனதுக்கு ஒரு உறுதி தேவைப்படுது. அந்த உறுதியை கொடுப்பது தான் நம்மோட தவங்கள். அதப்போல நம்மோட வார்த்தைகளோட மேன்மை தெரியாதவங்க இருக்காங்க இல்லைங்களா? இல்லன்னா நம்மள அலட்சியப்படுத்துறவங்க பல பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிறோம் அப்படின்னா, அங்கேயும் நாம மௌனத்த கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம மற்றவர்கள் பேசுறாங்க, அ ஒ இல்ல ஒரு சத்சங்கத்துல இருக்கிறோம், இல்ல ஒரு கூட்டத்துல இருக்கோம், நம்ம யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கோம் அப்படின்னாலுமே, அவங்க பேசுறாங்க அப்படின்னா, அப்பவும் நாம மௌனமாக இருந்து, அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத கவனிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மௌனமாக இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்மகிட்ட ரிசப்டிவிட்டி இருக்கும். அமைதியாக இருக்கும் பொழுது, நம்மோட மன அலைச்சல் வேகம் குறைவா இருக்கும். அப்போ உயிர் மையத்துல இல்ல இறைவழி விரிவடையும். அதனால ஈர்ப்புத்தன்மை அதிகரிக்கும். அந்த மாதிரியாக ஈர்ப்புத்தன்மை அதிகமாக, அதிகமாக நம்ம கிட்ட ஒரு நம்ம ஈர்ப்பு ஆற்றல் அதிகமாகும். அதத்தான் சுவாமிஜி முகவசியம் அப்படின்னு சொல்வாங்க. நம்ம கண்ணாடி பயிற்சியில சொல்வாங்க இல்லையா? முகவசியம், ஜகவசியம் பெருகும் அப்படின்னு. அது தவத்தினால மட்டுமல்லாம, கண்ணாடி பயிற்சி மட்டுமல்லாம, எந்த அளவுக்கு நாம மௌனம் கடைபிடிக்கிறோமோ, அப்பவும் இந்த முகவசியம், ஜகவசியம் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம்.
அப்போ அந்த மாதிரி நாம தொடர்ந்து இந்த இதெல்லாம் கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, நாம ஒரு இடத்துக்கு புதுசா போயிருப்போம். ஆனா, அந்த இருக்கவங்க கூட அங்க இருக்கவங்க கூட நம்மள பார்த்துட்டு, "உங்கள எங்கேயோ பார்த்த மாரி இருக்குதே!" அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நமக்கு அந்த முகவசியம் அதிகமாகும். மனம் தூய்மை அடைய அடைய நம்மோட தேஜஸும் அதிகமாகும். நமக்கு காயகல்பத்துல சொல்வாங்க இல்லைங்களா? அ காயகல்பம் செய்து நல்லா உயிராற்றல அதிகப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னாக்கா, நம்மோட தேஜஸ் அதிகமாகும். திணிவு பெற்ற காந்த நிலை தான் நமக்கு தேஜஸாக இருந்து நமக்கு ஒரு காப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் அந்த ஜீவகாந்தம் அதிகமாகி நம்மோட தேஜஸும் விரிவடையும். ஆக மன தூய்மை மிக மிக அவசியமா இருக்குது. இதுதான் சுவாமிஜி ஒரு கவிதையில எப்படி சொல்றாங்க, "மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே. மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமே. மனதிலே உள எங்கள் மற்றெல்லாம் மனதிலே உள எல்லாம் மற்றெங்கு தேடுவீர்" அப்படின்னு சொல்வாங்க. ஆக பொறுமையாகவும், அன்பும் கருணையுமாக இருந்தோம்னா, நமக்கு இயல்பு நல்லதா இருக்குது. அந்த இயல்பை மறைப்பது மனிதர்களோட உணர்ச்சி வயப்பட்ட நிலைதான் அப்படின்றது நாம புரிஞ்சுக்கிட்டோம். பெரும்பாலும் மக்கள் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில கோபம், பொறாமை, வெறுப்பு, கவலை இப்படியா தான் இருக்கிறாங்க. பொது பெரும்பாலான மக்கள் எப்பொழுதும் இந்த நிலையில தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த உயிர்ச்சுழல் வேகம் அதிகமா இருக்குது. அப்போ அந்த உயிர் மையத்துல இருக்கக்கூடிய இறைவெளி சுருங்கி போகுது. அப்போ இறைத்தன்மை அங்க சுருங்கி ஈர்ப்புத்தன்மை குறைந்து போகுது. இந்த நிலையிலிருந்து விடுபடுவதற்கு நாம தொடர்ந்து தவப்பயிற்சி, உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சிகள் செய்து வரும்பொழுது, நம்ம கிட்ட படிப்படியாக ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். தொடர்ந்து தவம் ஆற்றி பழகிக் கொள்ளணும் நம்ம. அந்த தவம், உடற்பயிற்சி அதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த மசில் மெமரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த உடல் செல்களுக்கு அது கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அத தொடர்ந்து பயிற்சி செய்து அத பழக்கமாக்கிக்கிடணும். அப்படி பழக்கமாக்கி வச்சுக்கிட்டோம்னா, அந்த குறிப்பிட்ட நேரம் வருது அப்படின்னா, தானாகவே நம்ம அந்த உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்ற உந்துதல் உள்ளுக்குள்ள இருந்து வரும். இந்த நேரம் ஆயிருச்சு, நம்ம தவத்துல உட்காரணும் அப்படின்ற உந்துதல் நமக்கு ஏற்படும். அ நார்மலா நம்ம தவம் செய்யும்போது சுவாமிஜி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அது நமக்கு உடல் தவம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எல்லாருமே உடல் தவம் அப்படின்னாலும், என்னதான் இருந்தாலும் தொடர்ந்து அந்த உடற்பயிற்சி செய்யக்கூடிய அந்த நேரங்கள்ல தொடர்ந்து அதிலே இருக்கிறோமான்னா, கொஞ்சம் அது கேள்விக்குறிதான். மனம் கொஞ்சம் வெளியில போய் போய் வரும். இப்போ கைப்பயிற்சியோ, இல்ல கால் பயிற்சியோ செய்றோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் கரெக்ட்டா செஞ்சிருப்போம். அந்த மனம் வெளியில போயிருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம அடுத்த நிலைக்கு போயிட்டுருப்போம். அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும். நான் இந்த பயிற்சி பண்ணனா? மிஸ் பண்ணிட்டேனா? நானு வலச்சுழல் தான் கையில சுத்துனனா? இல்ல 2 கையும் பண்ணனா? அப்படின்ற டவுட் இடையில வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா, நமக்கு அந்த மசில் மெமரி இருக்கிறதால, நம்ம கரெக்ட்டா பண்ணியிருப்போம். அப்போ அந்த அளவுக்கு தவத்தையும், உடற்பயிற்சியும் நம்ம தொடர்ந்து நமக்கு மசில் மெமரி வர அளவுக்கு பண்ணி பழக்கமாக்கி வச்சுக்கிடணும். அப்போ அந்த மாரி பழக்கமாக்கி வைத்து, நம்ம தவம் செய்து அடையக்கூடிய பயன்கள்ல பல பயன்கள் இருக்குது. சுவாமிஜி சொல்றாங்க, "அகத்தவத்தோட பயன்ற" கவிதையில, "அறிவு உயிரை நோக்கும் அகத்தவத்தால் 5 புலன் வென்று ஆட்சி ஏறும். அறிவின் ஆற்றல் பெருகும் அகன்று விரிந்து ஆராயும் நுட்பம் ஓங்கும். அறிவு தன்னிலை உணரும் அந்நிலையில் அதுவே மெய்ப்பொருளாய் நிற்கும். அறிவு உயர்வுக்கேற்ப அன்பு, கருணை, ஈகை, தொண்டு இவை தன்னியல்பாய் ஓங்கும்னு சொல்றாங்க. ஆக எந்த அளவுக்கு நல்லோர்கள் தம்முடைய உயிரையும், அறிவையும் உயர்த்திக் கொள்கிறார்களோ, அந்த அளவுக்கு அன்பு, கருணை, ஈகை, தொண்டு ஆகிய நல்ல குணங்கள் இயல்பாகிப் போகும். இந்த குணங்கள் எல்லாம் நல்லோர் இயல்பு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த குணங்கள் எல்லாருக்குமே வரணும் அப்படின்னா, தொடர்ந்து இந்த தவம் செய்யும் பொழுது எல்லாருக்குமே அந்த அறிவோட உயர்வுக்கு ஏற்ப அங்க சுவாமிஜி அந்த இடத்துல ஒரு பிராக்கெட் குடுக்குறாங்க. அறிவோட உயர்வுக்கு ஏற்ப அன்பு, கருணை, ஈகை, தொண்டு இவை தன்னியல்பாய் ஓங்கும்ன்னு சொல்றாங்க. அப்போ நாம எல்லாருமே நம்மோட அறிவின் தரத்தை
உயர்த்தி கொண்டே வரணும். அப்போ அந்த மாதிரி உயர்த்தி கொண்டே வந்தோம்னா அந்த நிலையில இருப்பவர்கள் தானும் இனிமையாய் வாழ்ந்து மற்றவர்களையும் இனிமையாக வாழ வைக்க இயலும். தேவை, பழக்கம், சூழ்நிலை இவற்றோட தாக்குதலால தான் புலன் வழியே மயங்கி நின்று வாழும் நிலை ஏற்படுது. அப்போ அறிவின் தெளிவோட வாழணும். அப்போ அறிவின் தெளிவோட நாம வாழும்போது வருங்கால சந்ததியருக்கு நாம வழிகாட்டியாக இருக்க முடியும். பொருள் வளம், ஒழுக்கம், இறை உணர்வு மறவாத மனநிலை, தொண்டு என்ற 4 பண்புகளையும் இந்த மாதிரி தொடர்ந்து தவம் ஆற்றுபவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ள தேவையான பண்புகளாக இருக்குது. அதை நாம அதிகப்படுத்தி கொண்டே வர முடியும். அது மட்டும் இல்லாம வரவுக்குள்ள செலவு செய்யக்கூடிய ஒரு மனதின் ஆற்றல் நமக்கு அதிகமாயிடும். தேவை எது, விருப்பம் எது இவற்றுக்கான வித்தியாசம் தெரியும். அப்போ தேவைக்கு வேண்டியதை மட்டும் அனுபவித்து தேவைக்கு வேண்டியதை மட்டும் வாங்கக்கூடிய ஒரு மனதின் ஆற்றல் இருக்கும். அது மாதிரி செய்யும் பொழுது நமக்கு அந்த பொருளாதாரத்துல குறை அப்படின்றது வராது. அது மாதிரி பார்த்தோம்னா பொருட்களை தூய்ப்புவதிலையும் நம்ம விழிப்புணர்வோட இருப்போம். ஒரு நல்ல விருந்துக்கு போறோம் அப்படின்னா கூட அந்த விழிப்பு நிலையில நமக்கு என்ன வேணும், அங்க எவ்வளவு சுவையான, பார்ப்பதற்கு அழகான, கலர் கலரா இருக்கக்கூடிய உணவுகள் இருந்தாலும், மயக்கக்கூடிய வாசத்தோட எல்லாம் இருந்தாலும் அந்த விழிப்பு நிலையில இருக்கிறோம் அப்படின்னாக்கா எது நமக்கு தேவை, எவ்வளவு தேவை, அந்த அளவு முறை நமக்கு அதுவும் இயல்பாகி போகும். அது உணவுல மட்டுமல்ல, நம்ம ஐம்புலன்கள் மூலமாக எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுல நமக்கு அந்த அளவு முறை அப்படின்றது நம்மோட இயல்பாகி போகும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது விழிப்பு நிலையோட வாழும்போது அது எல்லாமே என்ன ஆகுது, நம்மோட நல்லோர்களோட இயல்பாக மாறி போகுது. அந்த மாதிரி இருப்பவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு நபரையும் உயர்வு தாழ்வு மாறுபாடு இல்லாம நேர்நிலையோட சமநிலை உணர்வோட நோக்குவாங்க. நம்ம முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, சுவாமிஜி எப்படி அந்த குழந்தையை பார்த்தாங்களோ அதே மாதிரிதான் எல்லாரையும் பார்த்தாங்கன்னா அந்த மாறுபாடே இருக்காது. எல்லாருக்குமே அவங்க சமநிலை உணர்வோட தான் பார்ப்பாங்க. அதிகாரப்பற்று இருக்காது. தான் தனது அந்த நிலை கடந்து எப்பொழுதும் மெய்ப்பொருள் உணர்வோட தான் இருப்பாங்க. அப்போ இப்ப பார்த்தோம்னா இந்த பற்று அப்படின்றது தான் எல்லாத்துக்குமே பஞ்சமா பாதகங்களுக்கு மூல காரணமாக இருக்குது. தான் என்ற அதிகார பற்றும் தனதுன்ற பொருள் பற்றும் தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாகிறது. அப்போ அந்த பற்றை விடுத்து மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்வாங்க. அப்போ என்ன அததான் ஐயன் திருவள்ளுவர் அவர்களும் ஒரு குறள்ல எப்படி சொல்றாருன்னா, யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த தான் தனதுன்ற பற்று அவசியம் கண்டிப்பாக விட வேண்டும். நமக்கு இந்த ஃப்ளையர்ல கூட பாருங்க, அழகா படம் எப்படி போட்டிருக்காங்க, தாமரை மலர்ந்து இருக்குது, இலை அப்ப தண்ணியிலேயே எப்பவுமே உறவாடிக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தோம்னா அந்த தண்ணிக்குள்ள உறவாடினாலும் அதுல முழுமையா இது மூழ்கி போகாம அதுலயே இருந்து அந்த இதுவோட இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அந்த பற்று அப்படின்றத நம்ம அளவு முறையோட அந்த பற்றுல இருந்து விடுபடணும். பற்று தான் எல்லா பாவங்களுக்கும் மூல காரணமாக இருக்கிறதால அந்த விழிப்பு நிலை அங்க அவசியம் தேவைப்படுது. இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு வினை தூய்மை, மன தூய்மை அடைந்து விடுது. மனம் தூய்மை அடைய அடைய வினையும் தூய்மையாகிறது. அப்போ இந்த மாதிரியான வினை தூய்மை அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நமக்கு இன்னும் மேலும் மேலும் தவத்துல நம்ம ஆழ்ந்து போவதற்கான நம்ம அந்த நிலை நமக்கு கிடைக்கும். சுவாமிஜி சொல்றாங்க, அறிவறிய வேண்டுமெனில் புலன் கடந்து அறிந்துள்ள அனைத்தையும் கடந்து நின்று அறிவுக்கு இயக்க களப்பொருள் பரம அணுவான உயிர்நிலையை உணர வேண்டும். அறிவங்கே உயிராகும் துரியமாகும் அந்நிலையில் கடந்துவிட துரியாதீதம். அறிவித்த 4 நிலைகளும் அவ்வப்போ அனுபவமாய் நின்று நின்று பழக வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து துரியம் துரியாதீத தவங்கள் செய்ய செய்ய நமக்கு
வினை தூய்மை கிடைக்கும். அப்போ அந்த வினை தூய்மை வர வர நம்மோட பிறவி நோக்கம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? இறைநிலை நோக்கின பயணத்துல நம்ம முன்னேறுவதற்கு அது நமக்கு இன்னும் நல்ல வாய்ப்பாக இருக்கும். அப்போ அந்த இறைநிலை நோக்கின பயணத்துல நாம முன்னேறுவதற்கு நமக்கு முழு முதல் உதவியாகவும் முற்ற துணையாகவும் இருப்பது எதுன்னு பார்த்தோம்னா நம்மோட தவமுறையும் அறநெறியும் தான். சுவாமிஜி இன்னொரு கவிதையில சொல்வாங்க, தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கின்ற தன்முனைப்பு குன்றிப் போகும். பவவினைகள் புதிது எழா முன்னம் செய்த பதிவுகள் மறைந்து மெய்ப்பொருள் காணும். சிவநிலையை சீவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது? எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய வேறு வழி ஏதுலகில் எண்ணிப்பாரீர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு வினை தூய்மை அடைவதற்கும் இறைநிலை நோக்கின பயணத்துல நம்ம முன்னேறுவதற்கும் நமக்கு இருக்கக்கூடிய வழிகள் என்ன பார்த்தோம்னா தவம் அறம் 2 தான். இந்த தவம் அறம் 2ஐயும் நம்ம முறையா பின்பற்றி வாழறோம் அப்படின்னா அப்போ நம்மோட இயல்பான அன்பும் கருணையும் அதிகமாகும். பற்றற்ற நிலையில வாழ முடியும். அந்த மாதிரி பற்றற்ற நிலையில நம்ம வாழும்போது நமக்கு பதிவுகள் சேராம இருக்கும். அதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் அவர்களும் எப்படி சொல்றாரு, பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்றும் நிலையாமை காணப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஆக பற்றிலிருந்து விடுபடணும் அப்படின்னும் போது நம்மோட இயல்புகளை அதிகமாக்கி கொள்ளணும். அன்பும் கருணையும் அதிகமா இருக்கணும். தொண்டு செய்யணும். அறநெறி வாழ்க்கை, ஒழுக்கம் கடமை ஈகைன்னு சொல்லக்கூடிய அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இறைநிலை நோக்கின பயணத்துல நாம படிப்படியாக முன்னேறி கொண்டே வருவோம். இது எல்லாமே நல்லோர்கள் சொல்லக்கூடிய ஞானிகளுக்கு இயல்பாக இருக்கும். அந்த இயல்பை சாதாரண மனிதர்களும் அடையணும் அப்படின்னா அதற்கு பல வழிகள்ல நமக்கு நம்மோட அருட்தந்தை கொடுத்துருக்காங்க. அந்த வழிகளை நாம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நாமக்கும் அந்த இயல்பு நம்முடையதாக ஆக்கி கொள்ள முடியும். நாமும் அந்த இறைநிலை நோக்கின பயணத்துல முன்னேற முடியும் என்று கூறி என்னுடைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.